பண்ணி வச்சிருக்க? என்னடா பண்ணி வச்சிருக்க? பார்ட் 1ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கைஸ். என்னன்னா வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து துணி போட்டு வச்சிருந்தேன். ஏன்னா கரெக்டாக வெலாசிட்டி, கிராவிட்டி, அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி, அதுக்கப்புறம் ஜிபிஎஸ்லாம் வச்சு கரெக்டாக அவன் வந்து எங்கே கக்கா டெய்லி போகிறான்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல துணி விரிச்சிருந்தேன். ஓகே, இனிமேல் அதில் போய் பண்ணிட்டு என்ன பண்ணியிருந்தான்னா இந்த சோறு தட்டில் போய் வச்சிருந்தான் கொழுக்கட்டை மாதிரி. அது வேறு கொழுக்கட்டைன்னு சொன்னேன்னு சொல்லி நிறைய பேர் திட்டிருந்தீங்க. எப்படி இனிமேல் நான் கொழுக்கட்டை சாப்பிடுவேன்ட்டு. சரி ஓகே, அதை விட்டுறலாம். அதை தான் அடுத்த நாள் சோறா போடுவேன்னு வேற சொல்லியிருந்தேன் நான். சொல்லியிருந்தேனா இருந்தாலும் பரவாயில்ல பாவம்னு சொல்லிட்டு அதை போய் கொட்டிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ என்னன்னா நான் விரிச்சிருந்த துணியை என்ன நார் நாரா போட்டு வச்சிருக்கு பாருங்க. என்ன ஒரு கொழுப்பு உனக்கு. துணி விற்கிற வேலைக்கு வேஸ்ட் துணி தான் இருந்தாலும் உனக்கு எத்தனை துணி விரிக்கிறது? அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணுன்ட்டு பிட்டு துணியா போட்டு வச்சிருக்குது. அது பாருங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ஓரமா உட்காந்துருக்காது. ஏய் குட்டப்பா, ஏய் என்ன சொல்ல மாட்டியா? ஆளும் மண்டையும். நீ அமைதியாரு சரியா? சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத. என்ன போசுதே? ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவே மாதிரி நடிக்காத. போடவா அடி போடவான்னு சொல்லு. படுத்திருக்கிற போசப்பாரு. சைடா பார்க்காத, ஓரக்கண்ணில் பார்க்காத. நீ அதெல்லாம் ஒண்ணு சமாதானப்படுத்த வேணாம், ஒண்ணு வேண்டாம் சரியா? ஆளும் மண்டி இப்படி போட்டுருவேன் பார்த்துக்க. வாலாட்டுறதை நிறுத்து. நான் ஒன்றும் ஜாலியா பேச வரல, உன்னை திட்டிட்டு இருக்கேன். நீ மன்னிப்பெல்லாம் ஒன்றும் கேட்க வேணாம் சரியா? இந்த துணியெல்லாம் வந்து எனக்கு தைச்சு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன். இந்தா வச்சுக்கோ கையில் வச்சுக்கோ. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு துணியெல்லாம் எடுத்து தைச்சு கொடுக்குறேன், புரியுதா? குண்டாலேயே கக்கா போறது, அந்த குண்டாலேயே தலை வச்சு படுக்கிறது. சோறு குண்டா தான் உனக்கு உலகம். சோறு போட முடியல தோப்பக்காரா.